பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு ஆன் ஸ்ட்ரெயிட் ஆன் அப்படின்ற தலைப்புல இருந்தா நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆன் ஸ்ட்ரெயிட் ஆன் அப்படின்னா முன்னோக்கி போறது. neither to your left nor to the right. நான் இந்த பக்கமும் விழமாட்டேன், அந்த பக்கமும் விழமாட்டேன், நான் நேரடியா நான் போய்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நேரடியா நம்ம போய்கொண்டே இருக்கும்போது நம்மளுடைய கால், நம்மளுடைய பர்பஸ்க்கு நேரா நம்ம போய்கிட்டே இருக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய ஹர்டல்ஸ், நிறைய ஹிண்ட்ரன்சஸ் நம்ம லைஃப்ல வருது. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எதெல்லாம் ஹிண்ட்ரன்சஸா நம்ம லைஃப்ல வருது, என்னென்ன ஹர்டல்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு செய்தியில நம்ம பார்க்க போறோம். சோ ஆன் ஸ்ட்ரெயிட் ஆன். சோ கவனமா நம்ம இன்னைக்கு செய்தியில நம்ம கேட்போம். நிறைய பேரு வருஷத்தின் முதல் நாள், இந்த வருஷம் கூட இப்ப ஜனவரி 2023 வந்தது, அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். நான் இப்படி பண்ண மாட்டேன், நான் இந்த மாதிரி இருப்பேன், ஒருவேளை நான் வந்து டயட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கலாம். சிலர் வந்து நான் நல்லா ஜோம்னுவேன், ஆண்டரோடு கூட என் ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சிலர் ஜோம்னு இருக்கலாம். சிலர் இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம், நிறைய ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். சிலர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நான் மத்தவங்களை விட நான் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கலாம். சோ அந்த ஜனவரி 1 அந்த ரெசல்யூஷன் நம்ம எடுத்திருப்போம். அதை நம்ம கடைபிடிச்சுக்கிட்டே வருவோம். எவ்வளவு நாள் தெரியுமா? ஒரு 2 வாரம் இல்ல ஒரு 3 வாரம் நம்ம அதை கடைபிடிச்சுட்டே வருவோம். ஆனா நாள் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரெசல்யூஷனை நம்ம மறந்துருவோம். அதே போல இந்த 21 டேஸ் சேலஞ்ச், நம்ம YRPல இந்த 21 டேஸ் சேலஞ்ச நம்ம பண்ணோம். ஏன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்றதுக்காக. நிறைய பேர் என்னெல்லாம் பண்ணிருப்போம் அப்படின்னா, நான் ஆண்டரோடு கூட இன்னும் கிட்டி சேரணும், மேபி மத்தியானம் நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் அப்போ ஜோம்னலாம் 1 மணி நேரம் இன்னும் எக்ஸ்ட்ராவா நான் ஆண்டரோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு 21 டேஸ் சேலஞ்ச்ல ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கலாம். சிலர் சொல்லியிருக்கலாம், நான் வந்து எனக்கு எதுல ரொம்ப நான் ஆசையா இருக்கிறேனோ, இல்ல போன் அடிக்ஷன் இருக்கு அப்படின்னாலும் அந்த காரியத்தை நான் விடணும் அப்படின்னு சொல்லி இந்த 21 டேஸ் சேலஞ்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கலாம். சோ இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் நம்ம எடுக்கிறோம். ஆனா அந்த 21 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த சேலஞ்சை நம்ம ஃபாலோ பண்றோமா, அந்த சேலஞ்சை நம்ம கை விட்டுட்டோமா, இல்ல அந்த சேலஞ்ச் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கா, அது ஹேபிட்டா மாறிடுச்சா அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து அது இல்ல. ஒண்ணு, அது வந்து அப்படியே மறைஞ்சு போயிரும். அந்த 21 டேஸ் சேலஞ்ச் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அது அப்படியே மறைஞ்சு போயிரும். சில நேரங்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை கீப் அப் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காரணத்தால நம்ம நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காரியத்துக்கே நம்ம திரும்பி போகிற நிலைமை நமக்குள்ள வரும். சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த சேலஞ்சை நம்ம போறதுக்கு, அந்த ரெசல்யூஷன் நம்ம எடுத்துக்கு ஃபார்வர்டா கொண்டு போறதுக்கு நிறைய ஹிண்ட்ரன்சஸ நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய தடைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சோ இப்படிப்பட்டதை இதே மாதிரிதான் நம்மளுடைய பர்பஸையும் காலிங்கையும் அந்த வழியில நம்ம நேரா போய்கிட்டு இருக்கும் போது, ஆன் ஸ்ட்ரெயிட் ஆன் டுவர்ட்ஸ் யுவர் பர்பஸ் அண்ட் கால், அந்த வழியில நம்ம போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஹர்டல்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். சோ நம்ம வந்து நேரா போயிட்டே இருக்கோம் அப்படின்னா யாராலையும் அதை சொல்லவே முடியாது. நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கேன், ஆண்டோடைய காரியத்துல நான் ஆண்டோடைய ராஜ்ய கட்டுமான பணியில நான் துரிதமா போய்கிட்டே இருக்கேன், நான் என்னைக்குமே லெஃப்ட்லயும் விழல ரைட்லயும் விழல அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனோட வாழ்க்கை அந்த மாதிரி. சில நேரங்கள்ல நம்ம விழுவோம், சில நேரங்கள்ல நம்ம எழும்புவோம். ஆனா இந்த பர்பஸ் அண்ட் கோல், அந்த கால நம்மளுக்கு தடையா இருக்கிற சில ஹிண்ட்ரன்சஸ் வந்து சில நேரங்கள்ல நம்மள கம்ப்ளீட்டா தள்ளிரும். அந்த ஏம விட்டு, அந்த காலை விட்டு நம்மள டிவியேட் பண்ணிரும். இப்படிப்பட்டதான சில தடைகளை, சில ஹர்டல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வசனத்தை மையமா கொண்டுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். எபேசியர் 5:3 ஹர்டல்ஸ் கீப்பிங் அஸ் அவே ஃப்ரம் த பர்பஸ் அண்ட் காலிங். எபேசியர் 5:3. இந்த வசனத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா, but among you there must not be even a hint of sexual immorality or any kind of impurity or of greed, because these are improper in God's holy people. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற அசுத்தமும் பொருளாசையுமாகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. யாருக்குள்ள சொல்லப்படக்கூடாது? வேதத்துல நம்ம பாக்குறோம், அந்த இங்கிலீஷ் வேர்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அழகா போட்டிருக்கு பாருங்க, God's holy people. அதாவது நம்ம எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த YRP ஸ்டார்ட் ஆன நாள்ல இருந்து
நம்ம இதை நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். நம்மளும் அதை அக்செப்ட் பண்றோம். எஸ், எனி டைம் எனிவேர் ஃபார் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அதை அக்செப்ட் பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம ஆல்ரெடி தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், நம்மளுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடைச்சிருக்கு, பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நிறைய வரங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம காடோட பார்வையில பரிசுத்தமானவர்கள். we are holy in front in the sight of God. அந்த ஹோலியா இருக்க ஜனங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சில நேரங்கள்ல இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம லைஃப்ல ஹிண்ட்ரன்சஸா வரும். செக்ஷுவல் இம்மாரலிட்டி, ஹிண்ட், அதுல இங்கிலீஷ் அழகா போட்டிருக்கு பாருங்க. ஹிண்ட் அப்படின்னா ஒரு சின்ன துளி கூட எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஏதாவது குவிஸ் எல்லாம் விளையாடும் போது ஒரு ஆன்சருக்கு ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு க்ளூ அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் அப்படின்றத வேதம் அழகா சொல்லுது. பட் அமங் யூ there must not be even a hint of sexual immorality. வேசித்தனம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எந்த விதமான அசுத்தமும் நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதே போல பொருள் ஆசை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பர்பஸை நோக்கி நம்ம போகும்போது, நம்ம லக்கையை நோக்கி நம்ம போகும்போது, நம்மளுடைய காலிங்கை நோக்கி போகும்போது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிள்ளைகளை கட்டுக்கிற அந்த காலிங்கை நோக்கி நம்ம போகும்போது, இதெல்லாம் நம்மள என்ன பண்ணும், லெஃப்ட் ரைட்ல நம்மள தள்ளி விடும். நம்மள நேரா கொண்டு போகாது. ஆன் ஸ்ட்ரைட் ஆன்ல நம்மள கொண்டு போகாது. சோ நம்ம இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம் என்னென்ன ஹர்டல்ஸ் நம்ம ஆன் ஸ்ட்ரைட் ஆன் போக முடியாம நம்மள தடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் வர்ஷிப், தவறான ஆராதனை. நம்ம நினைக்கலாம் ஐடல் வர்ஷிப் பண்றது தானே தவறான ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்ம நிறைய செய்தி கேட்டிருக்கோம். இந்த YRPலயே நம்ம நிறைய செய்தி கேட்டிருக்கோம். நிறைய விதமான பிராக்டிக்கல் டாக்ஸ் கூட நம்ம கேட்டிருக்கோம். சோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம யாருமே ஐடல் வர்ஷிப் பண்ண போறது கிடையாது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஐடல் வர்ஷிப்பை தான் நம்ம இங்க மீன் பண்றோன்றது உங்களுக்கு நான் மீன் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நான் போட்டிருக்கேன் அந்த பிபிடில ஸ்லைட்ல போட்டிருக்கேன். if we give importance to something else where we have to give importance to Christ, தேவனை தவிர நம்ம வேற எதுக்காச்சும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபால்ஸ் வர்ஷிப், இட் இஸ் ஐடலேட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். வேதம் அப்படிதான் சொல்லுது. தேவனை தவிர வேற எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அது ஃபால்ஸ் வர்ஷிப். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், தேவனை தவிர. சோ நம்ம நினைக்கலாம் என் வாழ்க்கையில வேற எதுவும் அந்த மாதிரி இல்லையே, நான் ஐடல் வர்ஷிப் எல்லாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நமக்குள்ள பொருளாசை இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கலாம், சிலருக்கு இருக்கலாம். மெட்டீரியல் டிசையர், ஒரு பொருளை பார்த்த உடனே எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆசை நமக்குள்ள வரலாம். இப்படிப்பட்ட ஆசைகள் நமக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த பர்பஸையும் அந்த கால்ல இருந்து நம்ம என்ன ஆகுறோம், டீவியேட் ஆகுறோம். நம்ம ஸ்ட்ரைட் ஆன் நம்ம போறது கிடையாது. அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு பிரேக், ஒரு ஹர்டல் வருது. அதை திருப்பி நம்ம சரி பண்ணி நம்ம போறதுக்குள்ள நம்ம காலிங்க என்ன நம்ம அடுத்து திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்குது. சோ எங்கெல்லாம் இந்த பிரேக் வருதோ அகெயின் we are starting from first. அந்த ஆன் ஸ்ட்ரைட் ஆன் நம்ம போய்கிட்டே இருக்க முடியல. சோ இந்த கிரீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்துல ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். அதுல பார்த்தோம் அப்படின்னா சவுல் அமலேக்கியருக்கு விரோதமாய் ஒரு பேட்டல பண்றாரு. ஒரு வார் அங்க வேஜ் ஆகுது அமலேக்கியருக்கு விரோதமா. வேதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வெளியே வரும் பொழுது இந்த அமலேக்கியர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிரா வராங்க. சோ அவங்களுக்கு எதிரா நிறைய இடங்கள்ல அமலேக்கியர் அவங்களுக்கு எதிரா வராங்க. சோ அப்போ ஆண்டுடைய கோபம் அவங்க மேல விழுது, அமலேக்கியர்கள் மேல விழுது. என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இந்த அமலேக்கியர் வந்துகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி தேவனுக்கு அந்த இடத்துல அவங்க மேல கோபம் வருது. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சவுலை ராஜாவா எழுப்புறாங்க. சவுல் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கழுதையை தேடி வந்தாரு, அவரை ராஜாவா ஏற்படுத்துறாரு. சோ சவுல் அந்த அமலேக்கியருக்கு விரோதமாய் சாமுவேல் சொல்றாரு, இந்த மாதிரி தேவன் சொல்றாங்கப்பா, நீ அந்த அமலேக்கியருக்கு விரோதமா நீ போய் யுத்தம் செய்யி அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு அந்த ஜெயத்தை நான் தருவேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஆனா ஒண்ணு நீ ஞாபகம் வச்சுக்கணும், அங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ டெஸ்ட்ராய் பண்ணிடணும். வசனம் 3ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோ அட்டாக், அவங்கள போய் நீ அட்டாக் பண்ணு, அங்க இருக்க எல்லாத்தையும் அழிச்சிரு, அங்க என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அழிச்சிரு, நீ எதையும் ஸ்பேர் பண்ணாத. இது நல்லா இருக்குன்னு சொல்லி நீ எதையும் ஸ்பேர் பண்ணாத. அங்க இருக்க பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, பெண்கள், ஆண்கள், யாரா இருந்தாலும் சரி, ஆடு மாடு கழுதை குதிரை எதுவா இருந்தாலும் சரி, நீ எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் மூலமா தேவன் சவுலுக்கு கட்டளையிடுறாரு.
அப்ப சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா அதை கேட்டுட்டு அவரு யுத்தத்துக்கு போறாரு, அமலேக்கிற்கு விரோதமாய் யுத்தத்துக்கு போறாரு. அங்க போகும்போது ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்க அவங்களுக்கு ஜெயம் கிடைக்குது. ஆனா சவுல் ஒரு காரியத்தை பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, ஆகாகுன்ற அந்த ராஜா, அந்த அமலேக்கியரோட ராஜாவ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உயிரோட கொண்டு வர்றாரு. அதே போல அங்க இருந்த ஆடு மாடுகள், நல்ல கொழு கொழுன்னு இருந்த கன்றுகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, உயிரோட இங்க கொண்டு வர்றாரு. அந்த பிளண்டரை கொண்டு வர்றாரு. சோ இதுல என்ன ஆகுதுன்னா, அவர் அது வரைக்கும் அவர் கரெக்டா போயிட்டு இருந்தாரு. ஆனா அந்த கொழு கொழுன்ற அந்த ஆடு மாடு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன ஆச்சு, அந்த டிசையர், அந்த கிரீடினஸ் வந்துச்சு. ஐயோ இதெல்லாம் கொல்லணுமா, இல்ல வேண்டாம் இதெல்லாம் நம்ம கொண்டு போனா நம்மளுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசை வந்ததுனால அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. சோ இது கொண்டு வந்ததும் என்ன ஆகுது அப்படின்னா, சாமுவேலுக்கு தேவன் சொல்றாரு, சவுல் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. அப்ப தேவன் இம்மீடியட்டா சாமுவேல்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை நான் ராஜாவா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சவுல அவர் தான் எழுப்புறாரு. அவர்தான் சவுல எழுப்புறாரு. அவர்தான் ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. சவுல் தான் அதுக்கு ஏற்றவன் சொல்லி அவர்தான் கொண்டு வராரு. காட் தான் கொண்டு வராரு. ஆனா அதே காட் என்ன பண்றாரு, அவருடைய கட்டளையை மீறினதுனால சவுல என்ன பண்றாரு, ராஜாவா ரிஜெக்ட் பண்றாரு. சவுல் அந்த இடத்துல ராஜாவா தள்ளப்படுறான். அவன் ராஜாவா இல்ல, அவன் தள்ளப்படுறான். காட் ரிஜெக்டட் சவுல். ராஜாவா அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த கிரீட், மெட்டீரியல் டிசையர், நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான ஆசை, எனக்கு இது வேணும் அது வேணும், பொருளாசை இது நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அழைப்புல இருந்து தேவன் என்ன தெரியுமா பண்றாரு, நம்மள நோ நீ எனக்கு ஏற்றவன் கிடையாது என்று சொல்லி நம்மள தள்ளி விட பாக்குறாரு, ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. உன்னை விட நான் இன்னொருத்தனை ஏற்றவனாய் கண்டேன்னு சொல்லி சவுலை விட தாவீது எனக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொல்லி அவரோட ராஜாவாய் அபிஷேகம் பண்றாரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆயிரும். நம்ம கிரீட் அண்ட் மெட்டீரியல் டிசையர் பின்னாடி நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆன் ஸ்ட்ரைட் ஆன் போக முடியாது. தேவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாரு. அதற்காக வேற யாரையாச்சும் கொண்டு வருவாரு. நம்ம இன்னைக்கு இந்த 500 யூத் ரேலியில இருக்கோம். நம்மளுடைய நோக்கம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய பர்பஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா மத்தியில வர இந்த ஹர்டல்ஸ் நம்மளை எப்படியாய் கொண்டு போகுது, அந்த நோக்கத்துக்கு நேராய் நம்மளை கொண்டு போகுதா, இல்ல அந்த இடத்துல நம்ம கீழே விழுறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சவுல் அந்த இடத்துல விழுந்துட்டாரு. அந்த நோக்கத்தை அவர் சரியா செஞ்சிருந்தாரு அப்படின்னா ஆண்டவர் இன்னும் அவர் அழகா கொண்டு போயிருப்பாரு. நம்ம பாக்குறோம் சவுலுக்குதான் அந்த சாவு பயங்கரமா இருந்துச்சு. வேதத்துல யாருக்குமே அப்படி இருக்குல்ல, சவுலுக்குதான் பயங்கரமா இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சத்தியம் தான் இது. சோ இன்னைக்கு ஒருவேளை நம்ம கிரீட் அண்ட் மெட்டீரியல் டிசையர் பின்னாடி நம்ம போவோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கே நம்மளை திருத்தி கொள்ளுவோம். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்னிங்கா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கே நம்ம என்ன பண்ணோம், திருத்தி கொள்ளணும். கொலோசியர் 3:5-6 தம்பி டேவிட் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படையாமின் பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை வரும். தேவ கோபாக்கினை நம்ம மேல வரும். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனை என்னும் பொருள் ஆசை, இது நம்ம மறக்க கூடாது. விக்கிரக ஆராதனை என்னும் பொருள் ஆசை. நம்மளுக்கு எந்த ஒரு பொருளை பார்த்தோம்னா எனக்கு அது வேணும் அப்படின்ற தாட் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க ஆன் ஸ்ட்ரைட் ஆன் போகல அப்படின்றது அர்த்தம். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல வரும். சவுல ரிஜெக்ட் பண்ண காட் நம்மளையும் ரிஜெக்ட் பண்ணுவாரு. சோ அந்த ரிஜெக்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு அப்படின்னா நம்மளுடைய முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்லி நம்ம மறந்து போக கூடாது. இன்னைக்கு நினைக்கலாம் எனக்கு இந்த ஆசை இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா பிசாசானவன் கெர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி திரிக்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு அவனோட கண்ணு சராசரி மனுஷங்க மேல இல்ல, அவனோட கண்ணு நம்ம மேலதான் இருக்கு. நம்மளை எப்போ விழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் பிசாசு தீவிரமா என்ன பண்ணிட்டு இருக்கான், வேலையை பார்த்துட்டு இருக்கான். சோ கொஞ்சம் ஒரு நொடக்கு விடுற டைம்ல நம்மளுக்கு அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சது. சோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப், தவறான உறவுகள். தவறான உறவுகளுக்கு ஆதாரமா நான் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா என்னாகமும் 25ஆம் அதிகாரம். இங்கேயும் இஸ்ரவேலர்கள் பத்தி நம்ம எடுக்கிறோம். இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா
மோவாபியர்களோட அந்த சித்தீம் அப்படின்ற இடத்துல அவங்க ஸ்டே பண்ணும் பொழுது 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். அவங்க அந்த சித்தீம் அப்படின்ற இடத்துல அவங்க ஸ்டே பண்றாங்க. அந்த இடத்துல அவங்க என்ன ஆகுறாங்கன்னா மோவாபிய பெண்களோட அவங்க ஐக்கியம் கொண்டு அவங்களோடு கூட என்ன பண்றாங்க, செக்ஷுவல் இம்மோரலிட்டி வச்சுக்கிறாங்க. இச்சையான காரியத்துக்குள்ள அவங்க போறாங்க. அவங்கள தேவன் தான் கொண்டு வந்தார் எகிப்துல இருந்து. அவங்க பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான். இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைகள். அவங்க ஒரு சின்ன கூட்டம் தான். தேவன் அழகாக அவங்கள கொண்டு வர்றாங்க. ஆனா அவங்க எந்த இடத்துல வந்து செட்டில் ஆனாங்களோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மோவாபிய ஸ்திரீகளோடு அவங்க வந்து வேசித்தனம் பண்ணாங்க. செக்ஷுவல் இம்மாரலிட்டி அந்த இடத்துல இருக்கு. இது அப்படியே போக போக என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களோடு கூட அவங்க ஐக்கியம் வைக்க 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 என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ், அவங்களுடைய கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் இவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம், the people ate the sacrificial food and bow down before these god. அந்த 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 பாகால் தேவனுக்கு முன்பதாக அவங்க என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. யார பார்த்து, மோவாபியர்களை பார்த்து அவங்க வணங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் who is the real godன்றது அவங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலுக்கு தெரியும். ஆனா அவங்களோட உறவு, மோவாபிய பெண்களோட இருந்த உறவு, அவங்களுடைய கல்ச்சரையும் அவங்களுடைய ட்ரெடிஷனையும் அவங்களுடைய ஆராதனையும் அவங்க என்ன பண்றாங்க, இவங்களும் அதை பழகுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, வர்ஷிப் பண்றாங்க. சோ நம்ம நினைக்கலாம் எனக்கு இப்படிப்பட்டதான செக்ஷுவல் இம்மாரலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஹேவ் டு பி அவேர் ஆஃப் இட். ஏன்னா எந்த நேரத்துல நம்ம லைஃப்ல என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. யாரோடு கூட நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆண்டரோடு கூட அந்த ஐக்கியத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். நமக்குள்ள அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வித் காட் அப்படின்னு இருக்கும்போது இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆனா நம்ம சுயத்துல நம்ம போறோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா முடியாது. பிசாசு இந்த இச்சையின் வலையதான் இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் பரப்பி வச்சிருக்கிறான். நிறைய நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கள்ள காதல், இதுதான் நம்ம நிறைய கேட்கிறோம். சின்ன வயசுல காதல், தற்கொலை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி எவ்ரிடே நியூஸ்ல குறைஞ்சது 10-15 நம்ம கேட்டுறோம். சோ இப்படிதான் இந்த இச்சையின் வலைக்குள்ளதான் எல்லாரும் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தின் மக்கள் இச்சையின் வலையில தான் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. சோ நம்ம கொஞ்சம் இப்படி அப்படி திரும்பிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பர்பஸ்ல இருந்து நம்மளுடைய கால்ல இருந்து இப்படி அப்படி நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம சிக்கி கொள்ளுவோம். மறந்துடக்கூடாது யாரோட நம்மளுடைய ஐக்கியம் இருக்கு அப்படின்றத மறந்து போக கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் மோவாபியர்களோட ஐக்கியம் வைத்து கொண்டாங்க. ஐக்கியம் வச்சதுனால அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அது இவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். when you have a relationship with an unbeliever, நம்மளோட இந்த ஒரே பர்பஸ், ஒரே கால் அவங்களோடு கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒருவேளை இதை மீறி வேற யாருக்கிட்டயாச்சும் இருந்தது அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும், அவங்களோட தாட்ஸ நம்மளும் செய்ய ஆரம்பிப்போம். ஒரு நாள் தானே செய்யறேன், பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு நாள் தானே, ஒரு நிமிஷம் தானே, எனக்கு ஒரு ஹாஃப் டே தானே, அதுக்கப்புறம் நான் போய் ஆண்டோட்ட ரிப்பெண்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்ம இது பண்ணலாம். ஆனா நல்ல ஜாக்கிரதையா இருங்க. அவங்களோடு கூட நம்ம உறவை வைத்து கொண்டா நம்ம இந்த காரியத்துல ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப்ல விழுவோம் அப்படின்றத மறந்து போகாதீங்க. சோ இங்க ஜனங்களுக்கு என்ன ஆகுது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டோடைய கோபம் அவங்க மேல வருது. வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, காட் என்ன பண்றாரு, he kills, அவங்கள கொலை பண்றாங்க. take all the leaders of these people, kill them and expose them in broad daylight before the Lord. ஆண்டோடைய பயங்கர கோபாக்கினை, fierce anger இஸ்ரேல் ஜனங்களுக்கு நேராய் திரும்புது. சோ நம்மளோட பர்பஸ்ல, நம்ம காலிங்ல ஆன் ஸ்ட்ரெயிட் ஆன் நம்ம இல்ல அப்படின்னா அவருடைய கோபாக்கினை நம்ம மேல விழும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபால்ஸ் வர்ஷிப்ல, அதுலயும் தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல வரும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். he will reject us அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்க he will kill us அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மள சும்மா தேர்ந்தெடுக்கல, அவர் நம்மள பாத்திருக்காரு. இப்படிதான் இவளாலதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மள கொண்டு வந்திருக்காரு. நம்மளுக்கு இந்த உலகத்துல எப்பவுமே போராட்டம் யாரோட தெரியுமா, பிசாசோட தான் நம்மளுக்கு போராட்டம். அதை மறந்தே போக கூடாது. நிறைய மெசேஜ் நான் அதான் சொல்வேன், என்னோட ரைட் சைட்ல ஜீசஸ் இருக்காங்க அப்படின்னா என்னோட லெஃப்ட் சைட்ல பிசாஸ் இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்டெப்பும் நான் எடுத்து வைக்க பிசாஸ் என் கூட என்ன பண்றான், அவனும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஏன் தெரியுமா, இவளை எப்ப அந்த ஸ்டெப் பேக்வர்ட் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ எப்பவுமே நம்ம வந்து அந்த இதுல இருக்கணும், ரைட் சைட்ல ஜீசஸ், லெஃப்ட் சைட்ல சேட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை இது பண்ணணும். சோ இதே மாதிரிதான் தேவன் நம்ம கிட்ட சொல்றாரு, இந்த ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு அப்படின்னா தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல விழும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.
சோ இதுக்கு 1 கொரிந்தியர் 6:18 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, flee away from sexual immorality. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். யோசேப்பு பார்த்தோம் அப்படின்னா போத்திபார் வைஃப் கூப்பிடுறாங்க. அவர் என்ன யோசேப்பு என்ன பண்றான்? இமீடியேட்டா அங்க இருந்து ஓடி போறான். அவனோட ட்ரெஸ் கிளாக் வந்து இதாகுது, பரவாயில்லன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? ஓடி போறான். ஆனா சாம்சன் இந்த விஷயத்துல விழுந்துட்டாரு. நம்ம இந்த விஷயத்துல விழக்கூடாது. ஆன் ஸ்ட்ரைட்டா நம்ம போய்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், இதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது, நான் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்றேன். பிசாசு நம்மள பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு நம்ம தான் எதிரி. மத்தவங்க எல்லாம் அவனுடைய வலையில இருக்காங்க. சராசரி மனுஷங்க வந்து இந்த உலகத்தார் வந்து அவனுடைய வலையில இருக்காங்க. அவன் ஹாப்பியா இருக்கான். நம்ம மேலதான் அவனுக்கு கண்ணு. இவன் மட்டும் எப்படி இப்படி போயிட்டு இருக்கான், இவன் மட்டும் எப்படி இப்படி போயிட்டு இருக்காரு, இவர் மட்டும் எப்படி இப்படி போயிட்டு இருக்காரு, இவரையும் நம்ம வலைக்கு இழுக்கணும் அப்படின்னு சொல்லி பிசாசு ரொம்ப தந்திரமா வேகமா வேலை பார்த்துட்டு இருக்கான். So in the sexual immorality, flee from sexual immorality. All அது இன்னொன்னு இதுல நம்ம குறிப்பிட்டுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிசையர், இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் வந்து சரீரத்துக்கு வெளியில உள்ள பாவங்கள். இந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, flee from sexual immorality, all of the sins a person commits are outside the body. டேவிட் அந்த வசனம் படிக்கிறீங்களா? வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது போதும் டேவிட். வேசித்தனம் செய்கிறவன் தன் சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். சோ மற்ற அதுல வசனத்தை அழகா போட்டிருக்கு, மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். ஆனா வேசித்தனம் செய்கிறவன் சரீரத்துக்கு என்ன பண்றான்? விரோதமாய் பாவம் செய்கிறான். சோ இந்த சரீரம் வந்து யாருதுங்க? இந்த சரீரம் இட் இஸ் a temple of the Holy Spirit. இது நம்ம வந்து இந்த சரீரத்தை நம்ம உண்டாக்கல, இது உண்டாக்குனது ஆண்டவர். இந்த சரீரம் வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை நான் அசிங்கப்படுத்தினேன் அப்படின்னா அவருடைய கோபாக்கினை நம்ம மேல விழும், என் மேல விழும். அது மறந்து போக கூடாது. அவரை நம்ம விலை கிரயமாய் கொண்டிருக்கிறார். அவரு 20ஆம் வசனம் வாசிங்க டேவிட். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடைவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். விலை கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, you were bought at a price. நம்மள ஒரு விலை கொடுத்து காட் நம்மள வாங்கியிருக்காங்க. சோ இந்த ஆலயத்தை நான் அழுக்கு பண்ணேன் அப்படின்னா அவருடைய கோபாக்கினை நம்ம மேல விழும். எப்படி மோவாபியர்களோட அவங்களுடைய ஐக்கியம் இருக்கும்போது அந்த லீடர்ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை கில் பண்ணாங்களோ அதே போல அந்த தேவ கோபாக்கினை நம்ம மேல விழும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு கடினமான சத்தியமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் நம்ம neither to the left not to the right அப்படி போகும் அப்படின்னா ஆன் ஸ்ட்ரைட்டா நம்ம மறந்து போக கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், பிசாசு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் டாக்ட்ரின், தவறான உபதேசங்கள். இன்னைக்கு தவறான உபதேசங்கள் நிறைய இடத்துல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வீட்டுல உட்கார்ந்தே தவறான உபதேசங்களை கேட்கலாம். நம்ம பிலிப்பியர் 3:17, 18, 19 வாசிக்கிறோம், ஜாயின் டுகெதர் இன் ஃபாலோயிங் மை எக்ஸாம்பிள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பவுல் என்ன சொல்றாரு? என்னோட எக்ஸாம்பிள்ஸ ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கத ஃபாலோ பண்ணுங்க, நான் எப்படி இருந்தேனோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஜஸ்ட் as you have as மாடல், என்ன ஒரு மாடலா எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. Keep your eyes on those who live as we do. உங்களுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பர்பஸ்ல அவங்கள பார்த்துதான் நம்ம கண்கள் இருக்கணும். நம்மளோட கால்ல போறவங்களோட மேலதான் நம்மளுடைய கண்கள் இருக்கணும். இதை தவிர்த்து வேற யார் மேலேயாச்சும் நம்ம கண்கள் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம கள்ள உபதேசத்துக்கு நம்ம விழுந்துருவோம். நம்மளுடைய கண்கள் யார் மேல இருக்குது? நம்மளுடைய கண்கள் இந்த பர்பஸ், நம்ம YRP யூத் ரிவைவல் ப்ரோக்ராம் ரிவைவல்காய் நம்ம போராடுகிற ஒவ்வொருத்தர் கண்களை எங்க இருக்கணும் அப்படின்னா அந்த பர்பஸையும் அந்த காலை நோக்கி போய்கிட்டே இருக்குது இல்ல, அவங்க மேலதான் நம்மளுடைய கண்கள் இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார் மேல நம்ம கண்கள் இருக்கு அப்படின்ட்டு. நம்மளுக்கு யார எக்ஸாம்பிள் நம்ம சூஸ் பண்றோம், நம்மளுடைய ரோல் மாடலா யார் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப ரொம்ப சூஸியா இருக்கணும். யார வேணாலும் இவங்க நல்லா பேசுறாங்க, இவங்க நல்லா பண்றாங்க, அவங்க கொடுக்குற சத்தியம் எனக்கு நல்லா இருக்கு, என் காதுக்கு இன்பமா இருக்கு, உன் காதுக்கு அது இன்பமா இருக்கும், ஆனா உன் மனசுக்கு அது கேடு விளைவிக்கும். மறந்து போக கூடாது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா for as I have 18வது வசனம் படிங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகரிடம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்கிறேன். சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். பவுல் சொல்றாரு, இந்த ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் ப்ரீச் பண்றவங்க
சிலுவைக்கு பகைஞர். யாராவது சிலுவைக்கு மாறா ஏதாவது காரியங்கள் பேசினாங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிலுவைக்கு மாறான காரியங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஒய்ஆர்பில நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அந்த சத்தியத்துக்கு எல்லாம் மாறா பேசுறாங்க அப்படின்னா, அந்த சத்தியத்துக்கு நம்ம விலகி ஓடணும். அந்த ஃபால்ஸ் டாக்டரின நம்ம கேட்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டீரியலிசம். எனக்கு ரீசெண்டா ஒருத்தர் சொன்னாங்க, இதை நான் ஒருத்தர் சொல்லி நான் கேட்டேன். நம்மளுடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர்கிட்ட நிறைய சொத்து எல்லாமே இருக்கு, நம்ம கேட்ட உடனே அவர் தருவார் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆண்டரை பத்தி மத்தவங்களுக்கு அறிவிக்கும் பொழுது, நான் நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல நான் சுகிச்சு இருக்கணும், எனக்கு எல்லா வெல்த், வீடு, வாசல், கார், பங்களா எல்லாமே எனக்கு இருக்கணும், அப்பதான் அவன் என்ன நான் சொல்றதை கேட்பான் அப்படின்னு சொல்லி, அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், சொத்து சொகத்தை, உலகத்துல இருக்க என்னென்ன வெல்த் வேணுமோ எல்லாமே நம்ம தைரியமா கேட்கலாம். ஏன்னா அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், அவர் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா இது ஃபால்ஸ் டாக்டரின். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வேதத்துல அப்படி இல்லவே இல்லை. வேதத்துல அப்படி இல்லவே இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதன்னு தான் சொல்லுது. உனக்கு சேர்த்து வையின்னு நான் சொல்லவே இல்லை. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, அதினத்தின் பாடுகள் அந்த நாளுக்கு போதும், அப்படிதான் இருக்கு. பரமனுக்கு ஜபத்துல நம்ம என்ன சொல்றோம், அன்றன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும் தான் நம்ம சொல்லணுமே தவிர, எனக்கு தேவையான வீட கொடுங்க, காரை கொடுங்க, பைக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க நிறைய பெரிய பங்களோல இருக்காங்க, பெரிய பெரிய கார்ஸ்ல வராங்க. சோ அப்படி வரும்போது ஜனங்க நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி அவங்களே ஒரு உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மெய்யான ஆசீர்வாதம் எது? இம்மைக்குரிய ஆசீர்வாதம் இல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்றது இந்த 500 யூத் ரேலியில நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சோ இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி போதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இந்த ஆசீர்வாதத்துல நான் சந்தோஷமா இருப்பேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிஜமா நீங்க நினைச்சுக்கங்க, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவன் தரமாட்டாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்வீர்கள். அப்ப ஒரு நாளும் நம்ம உபத்திரவத்தோட தான் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை இஸ் நாட் a bed of rose, it's a bed of thorns. சோ இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட உபதேசத்துக்கு நம்ம செவி சாய்க்க கூடாது. அடுத்து ஒரு கூட்டம் இருக்கு, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேதத்துக்கு மாறா பேசுவாங்க. வேதத்துல இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி வந்துச்சு, இது இப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நம்ம போக கூடாது. இப்படிப்பட்ட உபதேசத்துக்கு நம்ம செவிய சாய்க்க கூடாது. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜீசஸ் நம்மளுக்காக ஆல்ரெடி சிலுவையில அறையப்பட்டுட்டாரு, அப்புறம் நம்ம எதுக்கு நம்ம பாவம் பண்ணலாம், நம்ம பாவம் பண்ணாமலாம் இருக்க வேண்டாம், நம்ம தைரியமா பாவம் பண்ணலாம், ஏன்னா நம்மளுடைய பாவத்துக்கு ஜீசஸ் ஆல்ரெடி கிராஸ்ல குருசிஃபை பண்ணிட்டாங்க, நம்மளுடைய பாவத்துக்காக மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இப்ப எழும்புது. நம்ம தைரியமா பாவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம விலகி ஓடணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டு அவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு. பாவங்களை நம்ம அறிக்கையிடணும். சோ ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அதற்கான மன்னிப்பை நான் தேவன்கிட்ட கேட்கணும். அதை அந்த ரிப்பெண்டன்ஸ் கண்டிப்பா தேவை. அந்த ரிப்பெண்டன்ஸ் தேவை. ரிப்பெண்டன்ஸ் இல்லாம நம்ம தேவனை தரிசிக்கவே முடியாது. அந்த பாவம் நமக்குள்ள அந்த கரை இருக்கு அப்படின்னா அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நம்மளால நம்மளுடைய இதுக்கு நம்மள எடுக்கவே முடியாது. ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இந்த உபதேசத்துக்கு நம்ம ஓடி போகணும். இந்த உபதேசம் நம்ம கேட்க கூடாது, நம்ம செவிய சாய்க்க கூடாது. ஏன்னா தேவன் சொல்ற, நம்ம ஜீசஸ் நம்மளுடைய பாவத்துக்காக அறையப்பட்டாருதான். அதுக்காக நான் பாவம் பண்ணணும்ன்றது இல்ல, பாவம் பண்ணாதன்னு தான் சொல்றாங்க. வேதம் அதுதான் சொல்லுது, பாவம் செய்யாதன்னு தான் சொல்லுது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். சோ இப்படிப்பட்டதான பிரின்சிபல்ஸ், டாக்டரின்ஸ போதிக்கிறாங்க அப்படின்னா செவிய சாய்க்காதீங்க, விழுந்துராதீங்க. இப்படிப்பட்ட செழிப்பான உபதேசங்கள், ப்ராஸ்பெரிட்டி தியாலஜி கேட்காதீங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 4:3 நம்ம பாக்குறோம், for the time will come when people will not put up with sound doctrine. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பெருக்க மனதில்ல, அவங்களுக்கு மனசுல பெற்றுக்கொள்ள மனசில்ல. அவங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்க என்ன பண்றாங்க, சுய இச்சைக்கு அவங்களுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் அது எது அவங்களுக்கு சூட் ஆகுமோ
அவங்க லைஃபுக்கு எது சூட் ஆகுமோ அதையே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிரின்சிபலா வச்சு மத்தவங்களுக்கு அதை திணிக்க பாக்குறாங்க. அதுல இருந்து நம்ம செவியை நம்ம சாய்க்க கூடாது. அதே போல அப்போஸ்தலர் 20, 30, 31 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, even from your own number men will arise and distort the truth. நம்ம 3 வருஷமா இந்த யூத் ரிவைவல் ப்ரோக்ராம்ல நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுக்கு மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷத்துல பாருங்க 31ல, so be on your guard, remember that for 3 years I never stopped warning. 3 வருஷமா நம்மளுக்கு நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. வார்னிங்ஸை விட இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எப்படி முன்னோக்கி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ நம்ம ஒரு டீமா இருக்கோம். நம்ம வருஷத்துல ஒரு நாள் நம்ம கூடும்போது ஒரு பெரிய டீமா நம்ம வந்து அந்த இடத்துல நிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த டீம்ல கூட விரோதமா மனுஷங்க எழும்புவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. Even from your own number men will arise and distort the truth. உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். நமக்குள்ளே வந்து எழும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் எனக்கு தாங்க, எனக்கு அந்த பகுத்தறிகிற அறிவை எனக்கு தாங்க, எந்த சுவிசேஷத்தை எது சவுண்ட் டாக்டரின் எது ஃபால்ஸ் டாக்டரின் அப்படின்னு சொல்லி எனக்கு வித்தியாசப்படுத்துறதுக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் நாடி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுன்றதை யோசித்து பாருங்க. இன்னும் அன்னைக்கு ஒரு செட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பிள்ளை என்ன சொன்னா அப்படின்னா, அக்கா இப்ப இருக்க காலேஜ் பிள்ளைங்கள இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய யூடியூப்ல வந்து நிறைய பேர் பேசுறாங்க, நம்ம லைஃப் இப்படி இருந்தா போதும், நம்ம லைஃப் இப்படி இருந்தா போதும், நம்ம யாருக்கும் ஹார்ம் பண்ண வேண்டாம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளுக்கு அங்க காட்னா ஒண்ணுமே கிடையாது, நம்ம சந்தோஷமா இருந்தா சரி அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரீச்சிங் கொடுக்குறாங்க. நிறைய யூத் பையனுங்க பொண்ணுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை இச்சையா பாக்குறாங்க, ஒரு பையனை இச்சையா பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் அவங்க லவ்வ ப்ரொபோஸ் பண்றது கிடையாது. அவங்க இங்க இருந்தே அந்த பிள்ளைய ரசிக்கிறாங்க. ரசிச்சுட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் யாரையும் ஹார்ம் பண்ணல, நான் அவளையும் ஹார்ம் பண்ணல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவளை பாக்குறேன். ஆனா வேதம் சொல்லுது இச்சையா ஒருத்திய பார்த்தாவே தப்புன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு காலேஜஸ் நிறைய யூத் பிள்ளைங்க மத்தியில இது நடக்குது. காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். செல்ஃப் கண்டென்ட், எனக்கு இது போதும், நான் டிஸ்டர்பே பண்ணல, நான் பாக்குறேன் அவன் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, என்ன எப்படி இருக்கா, என்ன இருக்கா, நான் ரசிக்கிறேன், எல்லாமே நான் தூரத்துல இருந்து எல்லாமே பண்றேன். ஆனா நான் அவட்ட பேச மாட்டேன், அவளுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. பட் ஐ எம் ஹாப்பி. நான் யாருக்கும் நான் எந்த பிரச்சனையும் நான் யாருக்கும் நான் எந்த தீங்கும் நான் கொடுக்கல, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவங்க செல்ஃப் கண்டென்ட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம எப்படி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க போறோம்? ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியல, there is life after death அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இதுதான் இந்த ஒரே லைஃப் கூட முடிஞ்சதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி தவறான உபதேசங்கள்னால இன்னைக்குள்ள யூத் என்ன பண்றாங்க அப்படின்னா சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணோன்னே தெரியல. இன்னொருத்தர் கூட சொன்னாங்களாமா, இந்த சிவராத்திரியோட ஈஷால அந்த இது நடக்கும்போது, நீங்க போலையா, அவங்க ஒரு கிறிஸ்டியன், அவங்க கேக்குறாங்க நீங்க போலையா, என்னங்க இந்த கேள்வி சரியா அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் கேட்டாங்களாமா. அதுக்கு அவங்க சொல்றாங்களாம், இதுல என்னங்க இருக்கு, அவர் பேசுறதுதான் நியாயம் தானங்க, கரெக்டா தானங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த யூடியூப்ல எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு ஃபால்ஸ் டாக்டர் இயேசுவை அறிந்த பிள்ளைகளே இப்படி போய் விழுறாங்க. அவர் பேசுறது நல்லா இருக்கு, அவர் பேசுறது கரெக்ட் தானே, யாரையும் ஹார்ம் பண்ணல, கரெக்டா தானே பேசுறாரு, அவர் பேச கேட்கறதுக்காச்சும் நீங்க போலாமே, நீங்க கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க, நீங்க போலாமே அப்படின்னு சொல்லி இயேசுவை அறிந்த பிள்ளைகளை இப்படியான கேள்விகளை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பிசாசு எந்த அளவுக்கு தீவிரமா வேலை செய்யறான் அப்படின்றத நம்ம மறந்து போக கூடாது. நம்ம சொல்றோம் தீவிரமா காட்டு தீய போல சுவிசேஷம் பரவணும், ரிவைவல் வரணும்னு சொல்லி நம்ம போராடி கொண்டிருக்கோம். ஆனா அவன் ஒரு பக்கத்துல தேவனுடைய பிள்ளைகளே என்ன பண்றான், வஞ்சிக்கிறான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்புறான். சோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கூட்டத்துல கூட தவறான உபதேசங்கள் எழுப்பி வரும், எதை செவிசாய்க்கிறோம் நம்ம யோசிக்கணும். டிசர்னிங் ஸ்பிரிட் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா கடைசி காலங்கள்ல இருக்கோம் நம்ம. மறுபடியும் சொல்றேன், பிசாசோட கண்கள் நம்ம மேலதான் இருக்கு. அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிங் த லார்ட், தேவனை பரிச்சு பார்க்குதல். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எகிப்துல இருந்து கானான் தேசத்தை சுதந்திரத்துக்கு கொள்ற வரைக்கும் தேவன் அவங்களோட இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ன்
அந்த சங்கார தூதன் வரும் பொழுது அவங்களுடைய நிலக்கால்ல என்ன பண்ணணும், அந்த ரத்தத்தை தெளிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாரு, அந்த ஃபர்ஸ்ட் பார்ன அழிக்க மாட்டாரு, அவர் கிராஸ் பண்ணி போயிருவார். சோ அந்த இடத்துல என்ன பண்றாரு, காட் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு வர்றாரு. அதே போல அவங்க எகிப்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தேவன் கிருபை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்க ரெட் சி முன்னாடி அவங்க நிக்கிறாங்க, பின்னாடி பார்வோன் சேனை வருது. ஐயோ எங்களை கொண்டு வந்து அழிக்கிறதுக்கா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு, அந்த ரெட்சிய ரெண்டா பிளக்குறாரு. ரெண்டா பிளந்து நடுவுல வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. சோ இது எல்லாத்தையும் பாக்குறாங்க அவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. தேவன் பண்ணுகிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் பாக்குறாங்க. சாப்பாடு கேட்டாங்க, மன்னாவை கொடுத்தாரு. பரலோகத்தின் உணவான மன்னாவை கொடுத்தாரு. எப்பவுமே எங்களுக்கு மன்னாதானா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க எகிப்துல உள்ளதெல்லாம் புலம்புறாங்க. நாங்க அங்க எதுக்கு பூண்டு கொம்மட்டி காய்களுக்கு இதுக்கெல்லாம் போய் அவங்க சொல்றாங்க, நாங்க அங்க நல்லா இருந்தோமே, ஆனா அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. அங்க எங்களுக்கு நல்ல மீட் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அதையும் கேட்டு தேவன் அவங்களுக்கு காடையை அனுப்புறாரு. சோ நல்ல உணவு, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். அவங்களுக்கு காலையில மேகஸ்தம்பம் போகுது, இரவுல அக்னி ஸ்தம்பம் போகுது, சந்தோஷமா போறாங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கிளியல, அவங்க போட்டிருந்த ஸ்லிப்பர் ஓன் அவுட் ஆகல. அவ்வளவு சந்தோஷமா அவங்க ஆண்டு அழகா நடத்தி கொண்டு போனாரு. ஆனாலும் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். எங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சங்கீதம் 106, 13, 14 பார்த்தோம் அப்படின்னா, but they soon forgot what he had done and did not wait for his plan to unfold. In the desert they gave into their craving, in the wilderness they put God to test. அந்த வனாந்திரத்துல தேவன் அவங்க என்ன பண்ணாங்க, பரீட்சை பார்த்தாங்க. அதை தமிழ்ல படிங்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுண்டவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எகிப்துல உள்ள அந்த இன்பங்களை யோசிக்கிறாங்க. நாங்க அங்க நல்லா இருந்தோமே, அங்க நல்லா இதை சாப்பிட்டோமே, அதை சாப்பிட்டோமே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு. ஆனா அவங்க கண்ணு முன்னாடி தேவன் அவங்களுக்கு பண்ண அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, தேவனை பரீட்சை பாக்குறாங்க. ரெட்சி வரும்போது அதே போல ஒரு இந்த இது பார்த்தோம் அப்படின்னா, யாத்ராகமம் 17:1-4 பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. சோ மோசஸ் அவங்க சண்டை போடுறாங்க, எங்களுக்கு இப்படி கொண்டு வந்து விடுறதுக்கா எங்களை எகிப்துல இருந்து கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மோசஸ் என்ன சொல்றாரு, அவங்க ஜனங்கள் சொல்றாங்க எங்களுக்கு தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மோசஸ் சொல்றாங்க, நீங்க why do you quarrel with me, என்கிட்ட ஏன் சண்டை போடுறீங்க, why do you put the Lord in test, ஏன் ஆண்டவரை பரீட்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதே போல அந்த தண்ணி இல்லைன்னு சொல்லி தேவனை பார்த்து முறுமுறுத்தார்கள். they grumbled against God. மோசஸுக்கு விரோதமா அவங்க கிரம்பிள் பண்றாங்க. மோச என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு விரோதமா கிரம்பிள் பண்றது இட் இஸ் கிரம்பிளிங் அகெயின்ஸ்ட் காட். சோ நம்ம அந்த முன்னோக்கி நம்ம அந்த ஸ்ட்ரைட் ஆன் நம்ம போயிட்டு இருக்கும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, நிறைய ஹர்டல்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்றோம், தேவனை பரீட்சை பார்க்கிறோம், நம்ம கிரம்பிள் பண்றோம். நம்மளுக்கு ஃபேத் இருக்கு, ஆண்டவர் அதை நடத்தி கொண்டு போயிருவாருன்ற ஃபேத் நம்மளுக்கு இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், கிரம்பிள் பண்றோம், முறுமுறுக்கிறோம். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, ஏன் இந்த பிரச்சனை, நான் ஏன் தான் இந்த வந்தேனோ, நான் எதுக்குதான் இந்த 500 யூத் ரேலில ஜாயின் ஆனேனோ, எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம். உங்களுக்கு கஷ்டம் வாழ்க்கையில வருது அப்படின்னா நம்ம தேவனோடு இருக்கிறோம்னு சொல்லி நீங்க மறந்து போகாதீங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அந்த கஷ்டத்துல தேவன் நம்மளுக்கு பலனை தருவார், அதை தாங்கி கொள்ள பலன் தருவாருன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த கஷ்டம் அந்த உபத்திரவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிதான சந்தோஷம் நம்மளுக்கு இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்பேனுக்குள்ள நம்ம புலம்பி தள்ளுறோம். ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா, ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கோம் தேவனுக்கு விரோதமாய். நம்ம தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய காலையும் நம்மளுடைய பர்பஸையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில அந்த முறுமுறுப்பு இருக்கு அப்படின்னா அதை நம்ம திருத்திக் கொள்ளணும். நான் நிறைய கிளஸ்டர்ல, நான் என்னுடைய வாழ்க்கையில இருந்தே சொல்றேன், நிறைய கிளஸ்டர்ல கேட்பாங்க, சோதனைகள் வரும்போது எப்படி சார், ஒரு 2 நாளுக்கு எனக்கு கோவம் தான் வரும், இப்படி எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். 2 நாளுக்கு எனக்கு கோவம் தான் வரும், 3ஆவது நாள் தான் ஐயோ ஆண்டவர் தான் நம்ம கிட்ட இருக்காரு, அப்புறம் நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த 2 நாள் டைம் நம்மளுக்கு, ஏன் அது உடனே நம்மளுக்கு வர மாட்டேங்குது, இந்த காரியம் வந்திருக்கா, ஆண்டவர் பலன் தருவாருன்னு சொல்லி ஏன் நம்மளால சொல்ல முடியல. அந்த கிரம்பிள் பண்றதை நம்ம விடணும். நம்மளுக்கு ஃபேத் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனாலும் அதை கடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், முறுமுறுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி யோர்தான் நிக்குது, ரெட் சீ நிக்குது,
அதை தாண்ட முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம முறுமுறுக்கிறோம். ஆனா நம்மளுக்கு தெரியும் காடால முடியும்ன்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம முறுமுறுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம எப்ப தெரியுமா முறுமுறுப்போம், நம்ம சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படி, நம்ம திருப்தியா இல்ல அப்படின்னா நம்ம முறுமுறுப்போம். அந்த திருப்திய தேவன் தரணும் நம்மளுக்கு. சோ ஒரு உபத்திரம், ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவர் சும்மா கிரம்பிள் பண்ணிட்டு இது அது நீங்க கடவுள் இல்ல, எனக்கு மட்டும் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க, ஆச்சா பூச்சான் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில நம்ம என்ன பண்றோம், ஐயோ ஆண்டவரே என்னால முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்துக்கு வரும். அதை நம்ம முதலாவதே நம்ம செய்யணும். இது ப்ரிப்பேர் பண்ணுமா, ஆண்டு என்னோடு கூட பேசின வார்த்தை இதுதான். கிரம்பிள் பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தேன்னா எதுக்கு 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 எதுக்குன்னு சொல்லி கிரம்பிள் பண்றோம், ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கிரம்பிள் பண்ணாதீங்க. அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முதலாவது ஃபால்ஸ் வர்ஷிப் பார்த்தோம். அடுத்தபடியா நம்ம பார்த்தது ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தது ஃபால்ஸ் டாக்டரின் பத்தி பார்த்தோம். அப்புறம் நம்ம பார்த்தோம் ஆண்டவரை பரீட்சை பார்த்தது, டெஸ்டிங் த லார்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த 4 காரியங்களை நம்மளுடைய ஆன் ஸ்ட்ரெயிட் ஆன் போறதுல தடையா இருக்குது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போலாம். ஆனா மெயினா இந்த 4 காரியங்கள், இது 4 நம்ம லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பர்பஸையும் நம்மளுடைய காலையும் நம்ம அந்த லைன்ல நம்ம போயிட்டே இருக்கும்போது இப்படிப்பட்ட 4 காரியங்கள் நம்ம லைஃப்ல இருக்குமானால் நம்ம விழுந்து விடுவோம். இப்ப எப்படி நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறது, ஹவு கேன் வி பி ஆன் ஸ்ட்ரெயிட் ஆன். நான் எப்படி ஆன் ஸ்ட்ரெயிட் ஆன் நான் போய்கிட்டே இருக்கலாம், என்னோட பர்பஸையும் காலையும் அச்சீவ் பண்றதுக்கு நான் எப்படி ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இதுல பார்த்தோம்னா சகரியா 4ஆம் அதிகாரம், அதுல சகரியாக்கு ஒரு விஷன். அந்த விஷன்ல என்ன வருதுன்னா, அந்த பிக்சர்ல உங்களுக்கு போட்டிருக்கேன், 2 ஒலிவ மரம், அதுல இருந்து அந்த ஒலிவ பிரான்ச்ல இருந்து ஆயில் ஃப்ளோ ஆகுது. அது ஒரு போல்ல கலெக்ட் ஆகுது. அந்த போல்ல கலெக்ட் ஆகி 7 குத்து விளக்கு இருக்கு. அந்த 7 குத்து விளக்குக்கும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆயில் சப்ளை ஆகுது. அந்த ஆயில் சப்ளை ஆகும்போது அந்த லைட், அந்த கேண்டில் அந்த லேம்ப் ஸ்டாண்ட்ல இருக்க கேண்டில் அது எரியுது. ஏன் அப்படின்னா அதுக்கு எண்ணெய் தேவை. அந்த எண்ணெய் ஊற்றப்படும் பொழுது அது எரியுது. இங்க நம்ம பாக்குறோம், இப்ப நம்ம ஒரு லேம்ப் கையில வச்சிருக்கோம், வீட்டுல நம்ம ஒரு லேம்ப் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ போய் எண்ணெய் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அந்த விளக்குல எண்ணெய் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஊத்தணும். அப்படி ஊத்துனாதான் அது என்ன ஆகும், அது வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனா இங்க நம்ம பாக்குறோம் 2 ஆலிவ் ட்ரீ இருக்கு, அதோட பிரான்ச் டைரக்டா ஆயில சப்ளை பண்ணிட்டு இருக்குது. சோ கான்ஸ்டன்ட் அந்த மரம் சாகுற வரைக்கும் அந்த லேம்ப் ஸ்டாண்டுக்கு என்ன இருக்கும், ஆயில் சப்ளை வந்துட்டே இருக்கும். சோ கான்ஸ்டன்ட் சப்ளை, கான்ஸ்டன்டா ஃப்ளோ ஆயிக்கிட்டே இருக்கு. எதுக்கு, அந்த லேம்ப் எரியறதுக்கு. சோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதை வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மரத்துல எப்படி அந்த ஆயில் சப்ளை குறையாம போய்கிட்டே இருக்குதோ அதே போல நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த உறவு இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, எங்கேயுமே ஒரு பிரேக் இல்லாம போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஆன் ஸ்ட்ரெயிட் ஆன் போய்கொண்டே இருக்க முடியும். நம்ம லெஃப்ட்லயும் விழமாட்டோம், ரைட்லயும் விழமாட்டோம், நம்ம ஆன் ஸ்ட்ரெயிட் ஆன் நம்ம போய்கிட்டே இருப்போம், முன்னோக்கி முன்னேறிட்டே இருப்போம் நம்ம. அதே மாதிரி சகரியில சொல்றாரு ஆண்டவரு, நீ பயப்படாத, இதெல்லாம் உன்னால மேற்கொள்ள முடியாது நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வாக்கு தத்துவம், செருபாபேலுக்கு அன்னை கொடுத்த வாக்கு தத்துவம். அந்த ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ இதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு நான் எடுக்கணும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நான் இப்ப சொன்ன 4 காரியமும் நம்ம லைஃப்ல இருக்குன்னா இதெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னா தேவனுடைய ஒத்தாசை நம்மளுக்கு வேணும். அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளோ, அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே துண்டிக்கப்படாத அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கும் காடுக்கும் இருந்துகிட்டே இருக்கணும். அவர் இன்னைக்கு அந்த ப்ராமிஸ நம்மளுக்கு சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும். நம்ம சொல்லலாம், நான் செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறேன், என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அந்த செல்ஃப் கண்ட்ரோலோட கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஃப்ளோ, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளோ நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அது இருந்தா மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த 4 காரியங்கள், ஃபால்ஸ் டாக்டரின், ஃபால்ஸ் வர்ஷிப், ஃபால்ஸ் வர்ஷிப், டெஸ்டிங் காட், இது எல்லாத்தையும் நம்ம விட்டு விலக முடியும். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, பயப்படாத. செருபாபேலுக்கு அன்னைக்கு ஆலயத்தை கட்டும் போது இந்த வாக்குத்தத்தை கொடுத்த தேவன், இன்னைக்கு நம்மளும் நீங்களே அந்த ஆலயம் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்.
நம்ம அப்ப ஒரு ஜனங்களை நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆலயம் தான், நம்மளும் ஆலயம் தான். சோ இந்த ஆலயத்தை கட்டுற பணியில தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஆலயத்தை தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த ஆலயத்தை நம்ம கட்டி கொண்டு இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி இருக்க மனுஷனை அவரு ஒரு ஆலயம். that person is a church. He is a temple of God. அவரை நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம். செருபாபேல் அன்னைக்கு ஆலயத்தை கட்டினாரு. இன்னைக்கு நம்ம மனுஷன் என்ற ஆலயத்தை நம்ம கட்டிட்டு இருக்கோம். இந்த ஆலயத்தை கட்டும் போது இப்படிப்பட்டதான டீவியேஷன்ஸ், இப்படிப்பட்டதான ஹர்டல்ஸ் நம்மளுக்கு வரும். அது வந்த பொழுது நம்ம என்ன பண்ணணும்? செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். என்னுடைய ஆவினாலேனா காடோட ஆவியினாலே ஆகும். இந்த வசனத்தை நம்ம மறந்து போக கூடாது. சோ இன்னைக்கு தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பயப்படாதீங்க, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் சொல்லி தேவன் சொல்றாரு. பயப்படாத, நான் இந்த ப்ராமிஸ் வேர்ஸ் இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளோ, உனக்கும் எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே துண்டிக்கப்படாம அது ஒரு கான்ஸ்டன்ட் அந்த ஃப்ளோ போய்கிட்டே இருக்கணும். அந்த ஃப்ளோ நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தேவன் சொல்றாரு, பயப்படாத, நான் இருக்கேன், நீ ஏன் கூட இருக்கல, நீ பயப்படாத. இப்ப யோசித்து பாருங்க, நம்மள அந்த ஃப்ளோ கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆலிவ் ட்ரீல இருந்து அந்த ஆயில், அந்த பிரான்ச் உடஞ்சு கீழே விழுந்து அந்த ஆயில் ஃப்ளோ இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த லேம்ப் ஸ்டாண்ட் எரியாது. சோ அதே போலதான் நம்மளுடைய லைஃப்லயும் ஹோலி ஸ்பிரிட் காடுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த உறவுல ஒரு கட் வந்துச்சு அப்படின்னா நம்மளால ஆன் ஸ்ட்ரைட் ஆன் போக முடியாது. நம்ம பர்பஸையும் காலையும் நம்ம மறந்து போயிருவோம். சோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையான, நாட்கள் பொல்லாதவைகள், கடைசி காலங்கள்ல நம்ம இருக்கிறோம். காலத்தை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம தான் பண்ணணும். இன்னைக்கு அது நம்ம மேல விழுந்த கடமை. இன்னும் நம்ம மௌனமா இருக்கிறோம். லாஸ்ட் இயர் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோம். நம்ம சொன்னா எல்லாருமே சொன்னோம் லாஸ்ட் இயர், இந்த வருஷத்துல ஏதாச்சும் ஒரு பணித்தளத்தை நம்ம மீட் பண்ணணும், நம்ம போனோம், விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணோம். அதே போல நிறைய இடங்கள், நிறைய ஹோம்ஸ்ல போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிலாம் சொல்லி நம்ம நிறைய டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தோம் அங்க. ஆனா எத்தனை பேர் அதை பண்ணோம் தெரியாது. சோ நம்மளுடைய ஆன் ஸ்ட்ரைட் ஆன் எப்படி போயிட்டு இருக்குது? நம்ம விழுந்துதான் இன்னும் எழும்பிட்டு இருக்கோம். மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு வருஷமும் நம்மளுக்கு மீட்டிங் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷத்துலயும் போய் நான் போய் புதுப்பிச்சு கொள்றேன்றது கிடையாது. இது ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நம்ம உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உருவாக்கப்படும் பொழுது நம்ம செய்கையால அதை காட்டணும், அதை செய்யணும். அதை செய்யும் பொழுதுதான் நம்ம அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளோ, அந்த பரிசுத்த ஆவிக்கும் நம்மளுக்கும் அந்த கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருக்கும். அதை செய்யும் அந்த பாரம் நமக்குள்ள இருக்கணும். அந்த பாரம் இருக்கும் பொழுதுதான் என்ன ஒரு துன்பம் வந்தாலும், என்ன சத்ருவானவன் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நம்ம எந்த சைடும் அந்த சைடு நம்ம விழமாட்டோம். சோ அந்த இது நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு வேணும். பயப்படாதே, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்ல. நான் உன் கூட இருந்தேன் அப்படின்னா இது ஒரு பெரிய காரியமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். நீங்க ஆலய கட்டுமான பணியில நம்ம இருக்கிறோம். மனுஷன் என்ற ஆலயத்தை நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த பணியை சிறப்பாய் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். பயப்படாதே. நான்கு காரியங்கள் நம்மளுடைய லைஃப்ல இருந்து அழகா எடுத்து போடலாம். எப்படி தெரியுமா ஆண்டவர் இருக்கணும்? சோ எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நான்கு காரியங்கள் என் லைஃப்ல இருக்குமானால் ராஜா இது தயவா எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? முதலாவது நம்ம பார்த்தோம் ஃபால்ஸ் வர்ஷிப். ரெண்டாவது தவறான ஆராதனையை நம்ம பார்த்தோம். யார நம்ம ஆராதிக்கிறோம்? நம்மளுக்கு எது ரொம்ப ப்ரியாரிட்டியா இருக்கு நம்ம லைஃப்ல? இந்த உலகத்தின் ஆசையா, இந்த உலகத்தின் வெல்த் நம்மளுக்கு பிரியமா இருக்குதா? உண்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அருமைக்குரிய ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா we believe life after death. நம்மளுக்கு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஃபால்ஸ் வர்ஷிப். அடுத்து நம்ம பார்த்தோம் ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப். யாரோடு கூட நம்ம ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? நம்ம ஐக்கியம் நம்மளை எங்க கொண்டு போகுது? ஆண்டவருக்கு நேராய் கொண்டு போகுதா? அவருடைய பணிக்கு நேராய் நம்மளை கொண்டு போகுதா? இல்ல வேற எதுக்கோ கொண்டு போகுதா? யோசித்து பாருங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் ஃபால்ஸ் டாக்டரின். தப்பான உபதேசங்கள், தவறான உபதேசங்களுக்கு நான் செவிசாய்த்து கொண்டு இருக்கிறேனா? ஒருவேளை எனக்கு இந்த யூடியூப்ல இந்த பர்சன் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களையே நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? அவங்க நம்மளை இன்ஸ்பயர் பண்றாங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கான்னு கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த மெசேஜ் எடுக்கும் போது என்ன ஆண்டவர் என்ன புடமிட்டாரு, ஆராய்ந்து பார்க்க சொன்னாரு. இன்னைக்கு அதே இதுதான் உங்களுக்கு சொல்றேன், ஆராய்ந்து பாருங்க. அடுத்ததா நம்ம தேவனை பரீட்சை பாக்குறோமா?
சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம தேவனை பரிச்சை பார்க்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியம் இருக்கு அப்படின்னா ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. முறுமுறுக்கிறோம், எல்லா விஷயத்துக்கும் முறுமுறுக்கிறோம். ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட சொல்லலாமா? ஆண்டவர் கண்டிப்பா இன்னைக்கு நம்மளுடைய அருகையில தான் இருக்காரு. He is among us. நம்ம மத்தியில தான் இருக்கிறாரு. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கஷ்டத்துல இருந்து ஆண்டவரே என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லலாமா? ஒருவேளை இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம்லாமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவருடைய ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன். எங்க 2, 3 பேரை நாமத்தால் குடிக்கலாம், அங்கே நான் இருக்கேன்னு சொன்ன தேவன் இங்கதான் இருக்காங்க. தைரியமா வாயை விட்டு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்கள் என் லைஃப்ல இருக்கும் அப்படின்னா, என் பர்பஸையும் என் காலையும் ஆண்டவரை இதுக்கு நான் ரீச் பண்றதுக்கு தடையா இருக்குமானா தகப்பனை இது தயவா எடுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் சொல்லி தேவன் சொல்றாரு. இன்னைக்கு அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. நீ ஆலயத்தை கட்டுற மகளே, என் மகனே, மகளே, ஆலய கட்டுற பணியில நம்ம இருக்கிறோம். எத்தனையோ ஆலயங்கள் சிதறி கொண்டிருக்கிறது, சூசைடுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆலயங்கள் இந்த உலகத்தின் இச்சையில சிக்கி கொண்டிருக்குது. இதை நம்ம இன்னைக்கு கட்டணும். அந்த பணியில தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் நம்மளையும் இதுல இருக்கிறோம், நம்மளே சிக்கி தவிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி கட்ட போறோம்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை இந்த நாள் இந்த நாளோட நான் இது எல்லாவற்றையும் ஆண்டவரை மூட்டை கட்டி வைக்கணும் தகப்பனே. இது என் லைஃப்ல தொடரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடலாமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், பயப்படாதே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம அறிக்கையிடுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. அப்பா, என் தேவன் எங்களோடு கூட பேசினதே தகப்பனே, உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, எங்களுக்குள்ள ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் தகப்பனே, அதை தயவா என் தேவன் எடுத்து போடுவீராக ராஜா. அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏப்பா, பிசாசை மேற்கொள்வதற்கு ஆண்டவரை எங்களுக்கு பலனை கொடுங்க ராஜா. உங்களுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு ஆண்டவரை எங்களை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க ராஜா. நாங்க விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரை அந்த பர்பஸையும் காலையும் பார்த்து ஆண்டவரே நாங்க முன்னோக்கி செல்லும்படியான கிருபைகளை கொடுங்க ராஜா. எப்பொழுதும் on straight on, neither to the left and not to the right ன்னு சொல்லி ஆண்டவரே நாங்க முன்னோக்கி செல்வதற்கு ஆண்டவரே தேவன் எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக தகப்பனே. எந்த இடத்துலயும் ஹர்டல்ஸ் வராதபடிக்கு ஆண்டவரே அழகா எங்களை நடத்தி செல்வீராக தகப்பனே. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.